எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 16 - 20 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனியா இருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாய பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே இருக்கிறார் என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, என்னையும் அறிவீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்திலே இயேசு உபதேசிக்கம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், ஆதலால் என் தீர்ப்பு நியாயமாய் இருக்கும் என்று சொன்னீரே. இந்த வாரம் முழுவதுமாக இந்த நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறேன். அன்பு தெய்வமே, உங்களுடைய பிள்ளைகள் அநேக நாட்கள ஆண்டவரே நியாயம் வழங்கவில்லையே, நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி இன்னும் கூட ஆண்டவரே கேசும் கோட்டுமாய் போய் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தை வழங்கும்படியா செபிக்கிறோம். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தன் வாழ்க்கை இணைத்து சில நாட்களிலே பிரிந்து போக கேசும் கோட்டும் வந்திருக்கிறார்கள். அப்பா, அவர்களை மீண்டுமாய் சமாதானப்படுத்தி ஒருமுகப்படுத்தி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழும்படி என் தேவன் அருள் புரியும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, இந்த சத்தியத்தை வசனத்தின் வழியா ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட பேசும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை குடும்பம் உடைந்திருந்தால், கணவன் மனைவி கருத்து வேறுபாடாய் பிரிந்திருந்தால் ஆண்டவரே நீங்கள் ஒன்றிணைத்து ஆண்டவரே நியாயத்தை வழங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. ஒரு காலத்துல நாங்கள் பார்க்கும்போது 100க்கு 1000க்கு ஒருவர் தான் ஆண்டவரை பிரிந்து போவார்கள். இன்று பார்த்தால் ஆண்டவரை திருமணமாகி சில நாட்களை பிரிந்து போய்விடுகிறார்கள். சுவாமி, ஒருவரை பிரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. சுவாமி கர்த்தாவை உணர்த்துங்கப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவன் இணைத்ததை ஒரு காலம் எந்த சூழ்நிலை ஒருவரும் பிரிக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் இணைக்கும்படியா ஜெபிக்கிறோம். கண் கலங்கி இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.